ஹலோ வணக்கம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா செங்கோட்டைக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க திருமலை கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோங்க. இந்த கோயில் இருக்க சாமி பேர் வந்து திருமலை முத்துக்குமார சாமி கோவில். இந்த கோயில் அமைந்திருக்க ஊர் பேர் பண்பொழி. அந்த காலத்தில் பண்பொழின்னு சொன்னாங்க. இப்போ வந்து திருமலை கோவில் சொல்லி அழைக்கிறாங்க இந்த கோயிலை. இந்த கோவில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் கார் வழியாக தான் போயிட்டுருக்கோம். பஸ்ஸும் இருக்குது. நாங்கள் காரில் போயிட்டோம். இந்த கோயிலுக்கு முதல்ல படிக்கட்டு தாங்க இருந்துச்சு. 550 படிக்கட்டு மேலே ஏறி போனோம். இப்போ அந்த கோயிலுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டாங்க. ரோடு வழியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் பாருங்கள் காரில் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இந்த ரோடு போடுறது நிறைய பேருக்கு ரொம்ப வசதியாக போச்சு. முடியாதவங்களாம் காரில் ஏறி நேராக சாமியை பார்க்க வந்துடுறாங்க. கார் பார்க்கிங் கிடைக்கலங்க. நாங்களும் நின்று பார்த்தோம். இந்த பக்கமே கிடைக்கவே இல்லை. அப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு எங்களுக்கு காருக்கு பார்க்கிங் கிடைக்கிறதுக்கு. அப்புறம் காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த அழகான சாமியை பார்க்க நாங்கள் நடந்து போகிறோங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் நீங்கள் படிக்கட்டு ஏறணும். ஒரு 10-20 படிக்கட்டு நடந்து போய் தான் மேலே போய் சாமியை பார்க்கணும். கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போய் தான் சாமியை பார்க்கணும். மலையை குடஞ்சி இந்த பாதையை போட்டிருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறதுனால இந்த கோயிலை சுற்றி தென்னை தோப்புகள் நிறையா இருக்குதுங்க. அதான் பார்த்துட்ருக்கோம். இவங்க 10 படிக்கட்டு சொன்ன பார்த்தீங்களா, இந்த படிக்கட்டு வழியாக தான் மேலே போய் சாமியை பார்க்கணும். நல்லா காற்று அடிக்குதுங்க. நாங்கள் போகும்போது கரெக்டாக 11 மணி. பயங்கர காற்று. நல்லா சூப்பராக இருந்துச்சு. மேலே ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குதுங்க. ஒரு 10 படிக்கட்டு மேலே ஏறி அந்த விநாயகரை பார்க்கணும். அதெல்லாம் அவர் போய் உச்சி பிள்ளையார் வச்சுருக்காங்க. சுற்றுப்புறக்காரன் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சுற்றி 5 நிமிஷத்தில் சுற்றி வந்துடலாம். நல்லா போட்டிருக்காங்க. சுற்றுப்புறக்காரன் நல்லா போட்டிருக்காங்க. இந்த கோயிலுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழியில் போயிட்டு இன்னொரு வழி வரலாம். இந்த வழியாக தான் நம்ம போகிறோம். இந்த வழியாக உள்ளே போய் சாமி பார்த்துட்டு இந்த வழியாக வெளில வந்துடலாம். இது புதுசாக அமைச்சிருக்க கோபுரம். இப்போ தான் அமைச்சிருக்காங்க இந்த கோபுரத்தை. இந்த வழியாக உள்ளே போக முடியாது. இந்த வழியாக போய் இந்த வழியாக வெளில வரணும். அழகாக மயிலில் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இந்த கோயில் மயில் அழகாக 2 பக்கமும் அந்த மயில் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் கார்த்திகை பெண்களுடைய உருவம் வச்சுருப்பாங்க. யானையெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. இங்கே நிறைய மக்கள் வந்து நிறைய பேர் சாமி வேண்டுதல் நேர்த்தி கடனுக்காக வராங்க. தன்னுடைய கடன் தொலை தீரணும் அதுக்காக வந்துட்டுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த வழியாக தான் போனோம். அதை கேமரா இங்கேருந்து எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். சாமி பார்த்துட்டு வந்துட்டோங்க. இந்த கோயிலில் 1500 ரூபா கட்டினா தங்கத்தேர் உண்டுங்க. காலைல 6 மணிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் பூஜை டைமு. சாயந்தரம் 4:30லேருந்து 6:30 வரைக்கும் வந்து காட்டுற பாருங்கள். இதான் பூஜை டைம். எப்போதும் இந்த டைமுக்குள்ளே வந்துட்டு போயிருங்க. இந்த கோயில் வந்து அருணகிரிநாதர் வந்து பாடியிருக்காரு. இந்த குளம் சரியாக காட்டல நான், இருந்தாலும் பாருங்கள். இந்த பேர் பத்ம குளம்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை சுற்றி விநாயகர் இருக்காருங்க. இந்த விநாயகர் பேர் வந்து திருப்பணி விநாயகர். இந்த கோயிலை சுற்றி பார்க்குறேன் பாருங்கள். கோயிலை சுற்றி வந்துடலாம். நிறைய பேர் வேண்டுதலுக்காக நிறைய பேர் வராங்க. தென்னந்தோப்பு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க. இந்த கோயிலை சுற்றி தென்னந்தோப்பு தான். மலையை குறைஞ்ச தொண்டை உச்சி பிள்ளையார் கோயில். 10 படிக்கட்டு ஏறினா கோயிலை பார்த்துடலாம். உச்சி பிள்ளையாரை பார்த்துடலாம். அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் போட்டிருக்காங்க பாருங்கள் போர்டில். படிக்கட்டு வழியாக நடந்து கீழே இறங்குறாங்க பாருங்கள். இந்த வழியாக நம்ம கீழே இறங்கலாம். சுற்றுப்புறத்தில் ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோவில். இது தில்லை காளி அம்மன் கோயில் சொல்கிறாங்க.